13ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை இன்னொரு குட்டையும் கூட வாசிங்க. அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள். இப்போ கவனிங்க, ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த மனோவா அவர்களுடைய மனைவி. இந்த மனோவா அவர்களுடைய மனைவி என்ன சூழ்நிலையில் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு பிள்ளை இல்லை, அவங்க மலடின்ற ஒரு பேரை வாங்கிட்டாங்க. அவங்களுடைய பெயர் சொல்லப்படலை, அவங்க ஊர் தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அந்த சமயத்திற்கு ஏற்றபடி, சூழ்நிலைக்கு ஏற்றபடி, பேரே இல்லாத இந்த மகள் தன்னுடைய பிள்ளைக்கு பேர் வைக்கிற அளவுக்கு கர்த்தர் பயன்படுத்தினார். இப்போ இங்கே அவங்களுடைய கணவனாரை குறித்து வேதம் சொல்லுது, அவருடைய பெயர் மனோவா. ஆனா அந்த மனுஷனை குறித்து சொல்லும் போது இப்ப என்ன சொல்லுதுன்னா, அவர் எந்த ஊரான் இல்லைன்னா எந்த வம்சத்தான் அப்படின்னா, தான் வம்சத்தான் ஆகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன். அப்ப இந்த மனுஷனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, இவருக்கு பேரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இவருடைய கோத்திரத்தையும் ஆவியானவர் இங்கே எழுதி இருக்கிறார். அப்ப இந்த கோத்திரம் என்ன கோத்திரம் அப்படின்னு நீங்க வாசிக்கும் போது, நீங்க எண்ணாகமம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை வாசிக்கும் போது, எண்ணாகமம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், எண்ணப்பட்ட தானின் பாளையத்தார் எல்லாரும் 1,57,600 பேர். இவர்கள் தங்கள் கொடிகளோட பின் பாளையமாய் போக கடவார்கள். நல்லா கவனிச்சுக்குங்க, இந்த இடத்துல எண்ணப்பட்ட தானின் பாளையத்தார் எல்லாரும் 1,57,600 பேர். இவர்கள் தங்கள் கொடிகளோட பின் பாளையமாய் போக கடவார்கள். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இந்த கோத்திரங்கள் புறப்படும் போது, கவனிங்க, இந்த கோத்திரங்கள் எல்லாம் புறப்படும் போது வரிசையாய் புறப்பட்டார்கள், அணி அணியாய் புறப்பட்டார்கள். ஃபர்ஸ்ட் யாரு போகணும், செகண்ட் யாரு போகணும், மூணாவது அப்படின்னு லைன் படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் நேர்த்தியாய் போனார்கள். இப்போ நம்ம வாசித்த இந்த மனோவா அப்படின்ற இந்த பர்சன் எத்தனாவது இடத்துல இருக்கிறார்? ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாரா, 5வது இடத்துல இருக்கிறாரா, 3வது இடத்துல இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா வேதம் சொல்லுகிறது, வரிசையின்படி இந்த மனோவா எங்க இருக்கிறார் அப்படின்னா, பின்பாளையத்திலே, அப்படின்னா லாஸ்ட்ல, கடைசில லிஸ்ட்ல இவருடைய பெயர் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, கடைசியில் யாராவது பொதுவாக நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் பேர் வைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் ABC அதுல பேர் வச்சிருவாங்க, நிறைய பேர் ஏலே பேர் வச்சிருவாங்க. இந்த Z பேர் வைக்கிறவங்க எல்லாம் ரொம்ப குறைவு, அதுவும் Q அதுல பேர் வைக்கிறவங்க எல்லாம் ரொம்ப குறைவு. சில லெட்டர்ஸ்ல சில பேரே வைக்க மாட்டாங்க. ஏன் வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் இந்த ABC அதுல பேர் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எங்க போனாலும் ஆல்பபெட்டிக் பிரகாரமாக ஃபர்ஸ்ட் எதுதான் நிற்கும் சொல்லுங்களேன், அந்த AB. நம்ம எது பண்ணாலுமே மேல இருந்து ABCன்னு தான் வரும். அதனால இது அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது கூட நிறைய பேர் ABC அந்த மாதிரி தான் வரும். ஆனா இந்த கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்க, கடைசி எழுத்துல இருக்கிறவங்க, லாஸ்ட்ல இருக்கிறவங்க, இவங்களுக்கு நிறைய நேரத்துல நிறைய ஆசீர்வாதங்கள் என்ன ஆயிரும் அப்படின்னா அப்படியே மிஸ் ஆயிரும், நிறைய அவங்களுக்கு கிடைக்காது. அவங்களுடைய வழக்கத்தின்படி அவங்களை எங்க எழுதியிருக்குன்னா கடைசியில எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மனோவா தான் கோத்திரம் என்கிறது கடைசியில பின்பாளையத்திலிருந்து இருக்கிறவன், பின்பாளையத்தினுடைய வரிசையில இருக்கிறவன். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இப்போ பின்பாளையத்திலே இருக்கிற அந்த மனோவாவை தேசத்தினுடைய ரட்சிப்பிற்காக, விடுதலைக்காக ஒரு சிம்சோனை கர்த்தர் தருகிறார். பின்னாடி இருந்த அந்த மனிதனை ஆண்டவர் முன்பாக எடுத்துட்டு வராரு.
இந்த இரண்டாவது நாளில் கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களை தேடி வருகிறது. சட்டத்தின்படி நீங்க பின்னாடி இருக்கலாம், எழுத்தின்படி நீங்க பின்னாடி வரிசையில் உட்கார்ந்துட்டு இருக்கலாம், உங்க குடும்ப காரியத்தின்படி நீங்க பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆனா ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ நம்பு மகளே, நீ நம்பு மகனே, உன் குடும்பத்தை ஒரு நாள் நான் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன், உன் பிள்ளைய ஒரு நாள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். ஆமென். எஸ், இது நடக்கும், இது நடக்கும். பின் பாளையத்திலே இருக்கிற அந்த ஹல்லேலூயா தேவனுடைய மனுஷனுக்கு அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்ய முடியுமானால் எனக்கு செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சட்டப்படி வேதம் சொல்லுகிறது, தாவீது யார் அப்படின்னா இளையவன், எல்லாரிலும் இளையவன். வேதம் என்ன சொல்லுது? எல்லாரிலும் இளையவன். அப்படின்னா அதனாலதான் அவங்க அப்பா அதை பெரிய கேரா எடுக்கவே இல்லை. நீ எல்லாருலையும் சின்ன பையன், எல்லாருலையும் சின்ன பையன். மூத்தவங்க இருக்காங்கல்ல, முன்னாடி படிச்சவங்க இருக்காங்கல்ல, பராக்கிரமசாலிகள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் போட்டோம், அவங்கள தெரிஞ்சு எடுத்துக்கிட்டோம். நீ இப்ப சின்ன பையன், உனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, எல்லாரிலும் கடைசி ஆனவனை ஆண்டவர் முதன்மையான இடத்திற்கு கொண்டு வந்து ராஜாவாய் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நான் இந்த வார்த்தையை நம்புறேன். ஆண்டவருடைய கரம் அதை செய்ய போகிறது. இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற நிறைய பேருடைய பிள்ளைங்க பின்னாடி கிடக்குறாங்க. பாஸ்டர், என் பையனுடைய லிஸ்ட் பின்னாடி இருக்குது, என்னுடைய பையனுடைய வாழ்க்கை பின்னாடி இருக்கிறது, என் குடும்பம் ரொம்ப பின்தங்கி இருக்கிறது. எல்லாரும் முன்னாடி போறாங்க, எல்லாருக்கும் முன்னாடி வாய்ப்பு இருக்குது, எல்லாரும் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா நான் ரொம்ப பின்தங்கிய நிலைமையில, ரொம்ப பேக்வேர்டா பின்னாடி கடைசியில் நான் இருக்கிறேன். நான் இதெல்லாம் தாண்டி எப்ப மேல வருவேன், அடுத்து எப்ப என்னுடைய பெயருக்கு மடியில சீட்டு விழும், நான் எத்தனை வருஷம் தாண்டி மேல வருவேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மனோவாவை கர்த்தர் பின்பாக இருந்து எந்த மனுஷனுடைய வார்த்தையும் இல்லாமல் முன்னணியிலே கர்த்தர் கொண்டு வருவானால் அவருடைய கரம், அவருடைய வல்லமை பின்பாக தள்ளப்பட்டிருக்கிற உங்களை முன்னாடி கொண்டு வந்து நிற்க வைக்க போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென். உன்னை நான் குப்பையில் இருந்து எடுத்து ராஜாக்களோடு அமர பண்ணுவேன். உங்க பிள்ளைய ராஜாக்களோடு கர்த்தர் அமர பண்ண போகிறார். உங்களையும் என்னையும் கர்த்தர் முதன்மையான இடத்துல அமர பண்ண போகிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கவே வேண்டாம். எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது அவ்வளோ பெலனா இருந்துச்சு, அவ்வளோ பெலனா இருந்துச்சு. ஆமென். அந்த லிஸ்ட்டை வச்சிருக்கிறவங்க எப்படி கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது அடுத்த இந்த ராஜ்யத்தில் அடுத்து ஒரு மனுஷனா ஆண்டவர் எழுப்ப போறாரு. மீதியானுடைய கையிலிருந்து ரட்சிப்பதற்காக ஒரு கோத்திரத்திலிருந்து ஒரு பர்சன் எழும்பணும் அப்படின்னு சொன்னா, யாராவது ஒரு தலைவனிடத்துல போய் பேர் எழுதிட்டு வாங்கன்னு சொன்னா அவர் எங்க எழுதுவார் தெரியுமா? கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இந்த தான் கோத்திரத்துக்கு போகணும்னா லாஸ்ட்ல போகணும். அவங்க டிராவல் பண்ணி வர்றதுக்கே 10 நாள் 20 நாள் ஆயிரும். அவனை போய் எங்க சந்திக்கிறது, அவனை போய் எங்க பாக்குறது? அவங்க அந்த லாஸ்ட்ல வந்துட்டு இருக்கிறாங்க. முன்னாடி இருக்கிற ஒருத்தனை கூப்பிடுப்பா, ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஒருத்தரை கூப்பிடுப்பா. உலகத்திலே இருக்கிற மனுஷனா இருந்தா இதுவரைக்கும் முதன்மையானவர்களை தான் கூப்பிட்டுருப்பாங்க. நீங்க சந்திச்ச மேனேஜர், நீங்க சந்திச்ச சொந்தக்காரங்க, நிறைய இடங்களில உங்களுக்கு முன்னாடி இருக்கிற நிறைய பேருக்கு மதிப்பு கொடுத்திருக்கலாம், கனம் கொடுக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் பின்னுக்கு தள்ளினது போல ஒரு சூழ்நிலை வரலாம். ஆனா இந்த வார்த்தையை நீங்க நம்புங்க, இந்த வார்த்தையை விசுவாசிங்க. ஒருத்தரை கர்த்தர் ஒரு மனோவாவை தேடுறாரு. அந்த மனோவாவை முன்னாடி கிடையாது, 2வது கோத்திரத்துல கிடையாது, கொடி அந்த லாஸ்ட்ல கடைசில கொடியை தூக்கிட்டு நிற்கிற அந்த மனோவாவை கர்த்தர் இன்னைக்கு தேடி வந்திருக்கிறார். 2 கரங்களையும் மேல உயர்த்தி இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. முழு பலத்தோட சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமா இருக்க போகுது. கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு நேராய் தொனிக்கப்படுகிறது.
பின்னுக்கு தள்ளின நிறைய பேரை கர்த்தர் முன்னணியிலே கொண்டு வர சித்தமா இருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி. நான் நம்புறேன் ஆண்டவரே, இது ஊழியக்காரர் மூலமாய் வருகிற தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. என் வம்சத்துல ஆண்டவர் என்ன முன்னணியில கொண்டு வர போறாரு, என் குடும்பத்துல ஆண்டவர் என்ன முன்னணியில கொண்டு வர போறாரு, என் பிள்ளைய ஆண்டவர் முன்னாடி கொண்டு வர போறாரு. அவங்க முன்னாடி என் பிள்ளை தலை நிமிர்ந்து நிற்கும். அவங்க முன்னாடி என் பிள்ளைய கர்த்தர் சாட்சியா நிறுத்துவார். ஒதுக்கப்பட்ட என்னுடைய பிள்ளையினிடத்துல கர்த்தருடைய கரம் கடந்து வரும். நீங்க ஜெபம் பண்ண ஆண்டவருடைய அற்புதம் நடக்கட்டும். சொல்லுங்க முழு பலத்தோடு, ஹல்லேலூயா. இயேசுவே, சத்தம் ஜெபம் பண்ண. இது கர்த்தர் உங்களுக்காய் சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்காய் சொல்லுகிற வார்த்தை. எஸ் எஸ் எஸ், ஆமென் 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 ஆமென். இயேசுப்பா, இப்ப அந்த காரியத்தை நீர் செய்ய போகிறதற்காக நன்றியப்பா, நன்றியப்பா. காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம், ஆனாலும் எங்கள் வாய்க்கால்களை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற கர்த்தர் எங்களோடு கூட நீர் இருக்கிறீர், எங்களோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.